10 ரூபாய் இயக்கம் பேச்சு அறக்கட்டளை ராத்திரி ராமச்சந்திரன் முன்னெடுப்பில் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டு நிகழ்வில் அரசு பயங்கரவாதத்தாலும் சமூக குற்றவாளிகளாலும் படுகொலை செய்யப்பட்ட தோழர் விடியல்குமார் உட்பட தோழர்களுக்கு வீர வணக்கத்தை பதிவு செய்து தோழர்களின் குடும்பத்தார்களுக்கு ஆதரவையும் ஆழ்ந்த இரங்கலையும் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். இந்நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் 10 ரூபாய் இயக்க தலைவர் தோழர் விஸ்வராஜ் ஐயா மற்றும் வீழ்ச்சி அறக்கட்டளை நிர்வாகி ராத்திரி ராம்ஸ் இதழ் நிர்வாகி மற்றும் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்பு பயணிக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மதுவொழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் வெளிக்காட்டுகிறேன். இது சரியான நேரத்தில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தது சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது. இங்கு தோழர் டிராபிக் ராமசாமி அவர்களுடைய புகைப்படத்தை தொடக்கமாகவும் முடிவிலே நம்முடைய மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்களுடைய படத்தை இறுதியாகவும் வைத்துள்ளார்கள். டிராபிக் ராமசாமி என்றாலே சமூக ஆர்வலருக்கு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். தனி மனிதனாகவும் போராட முடியும் என்கிற ஒரு உறுதி தன்மையை நிலைநாட்டியவர் மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்கள். ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள் 2021 மே மாதம் 4ஆம் தேதி சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் அவர் இறந்த அந்த சூழலில் அந்த நேரத்தில் கொரோனா காலகட்டம் தோழர்கள் 7 பேர் தான் நான் உட்பட அந்த மருத்துவமனையில் இருந்து அவரது உடலை மறுநாள் அவர் வீட்டுக்கு எடுத்து சென்று இறுதி அடக்கம் நானும் இன்னொரு தோழரும் சேர்ந்து அந்த இறுதி அடக்கத்தை செய்தோம். என்னுடைய கையாளர் என்னுடைய தோழரின் கையாளர் தான் அந்த தகவல் நிலையில் ஐயா டிராபிக் ராமசாமி உடலை தகவல் நிலையில் வைத்து இறுதி அடக்கம் செய்தோம். மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் அவர்கள் நாகரிகத்தில் உண்ணாமலையில் மதுக்கடை அகற்றும் போராட்டத்தில் காவல்துறையின் அலட்சியத்தால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய உடலை வைத்து அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் அரசியல் கட்சியினர் மிகப்பெரிய அரசியலை மேற்கொண்டார்கள். அன்றைக்கு நடைபெற்ற 2014 சட்டமன்ற தேர்தலில் கூட ஐயா சசி பெருமாளின் மரணம் மிகப்பெரிய மக்கள் கருத்திற்கு ஒரு மது ஒழிப்பு போராட்டத்தை எடுத்துக்காட்டியது. ஐயா சசி பெருமாள் உடனே அவர்கள் அரசியல் செய்தாலும் சேலம் மேட்டுக்காடு இடங்களில் அவர் வீட்டிற்கு அவர் உடலை அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தோளில் சுமந்து வந்த சூழலில் கூட அவர்கள் உடலுக்கு முதல்வராக மலர் மரியாதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு ஆத்ம திருப்தியாக நான் உணர்ந்து இன்று வரை மது ஒழிப்பு போராட்ட சசி பெருமாள் அவர்களுடைய பெயரையே என்னுடைய போராட்ட களத்துக்கு பெயராக அமர்த்தி நாங்கள் தொடர்ந்து இந்த மதுக்கடையை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற இந்த முன்னெடுப்பு பணிகளை எடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நேரம் கருதி இங்கு நாம் அதிகமாக பேச முடியாது. ஆனாலும் எதற்கான இந்த இடத்தில் நாம் குழுமி இருக்கிறோம் என்றால் சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். ஆகவே நாம் தனியாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அறிமுகமாக வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்திலும் நல்ல நோக்கத்திலும் இந்த குழுமத்தை கூடியிருக்கிறார்கள் நாம் தோழர்கள். ஆகவே
ஒவ்வொரு போராட்டத்திலும் நாம் தனியாக போகக்கூடாது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் ஒரு உதவியுடனும் ஆதரவுடன் நாம் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதுவே நம்முடைய போராட்டத்திற்கு பலமாகவும் நமக்கு பாதுகாப்பும் இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய போராட்ட களத்திற்கு காந்தியவாதி சசி பெருமாள் மறுவரையும் போராடிய எங்களுடைய களத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களையும் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு நேரம் கருதி என்னுடைய தொடர்பு எண்ணை நான் உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் பதிவு செய்து என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் முன்னெடுக்கும் நிலைகளுக்கு சென்னையில் அழைப்புகள் கொடுப்போம். உங்கள் நிலைமைக்கும் எங்களை அழைப்புகள் கொடுங்கள். நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என கேட்டுக்கொண்டு என்னுடைய தொடர்பு எண்ணை நான் பதிவு செய்கிறேன். 8144345669 8144345669. தோழர்களை, இறுதியாக ஒன்றை நான் சொல்லி நாம் பதிவு செய்கிறோம். அரசியல் கட்சிகளும் இயக்கமும் மக்களுக்கு சரிவரை செயல்படாதிருந்தால் இது போன்ற சமூக ஆர்வலர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் சமூக போராளிகளும் இந்த மக்கள் களத்துக்கு வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் கொள்கையிலே உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் பிழைப்புவாதிகள் இல்லை, கொள்கைவாதிகள். நாம் கூலிக்கு மாரடிப்பவர்கள் இல்லை, உரிமைக்காக போராடுபவர்கள் என்பதை மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இனி வரும் காலங்களில் மக்களிடம் சார்ந்து மண்ணுரிமை சார்ந்து நாம் ஒன்றுபட்டு பயணிக்க